ஹாய், வெல்கம் டு கோர் டெக்னாலஜி. நம்ம இந்த ஃபோட்டோஷாப் சீரீஸில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஃபைல் ஆப்ஷனில் நியூ அப்படிங்கிறத செலக்ட் பண்ண போகிறோம். இந்த எக்ஸசைஸ்க்கு நான் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ க்ரியேட் பண்ண போகிறதுனால நான் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படிங்கிறத ரீநேம் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸசைஸ் தேவைப்படுதோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் நேம் வச்சுக்கலாம். ஸோ நான் அதில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த எக்ஸசைஸ்க்கு தேவையோ இல்லை இந்த மாதிரி நேம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு சைஸ் அப்படிங்கிறதுக்காக நான் கஸ்டம், எனக்கு தேவையான சைஸ் அப்படிங்கிற கஸ்டம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதில் வித் அப்படிங்கிறது 1500 அப்படிங்கிற செட் பண்ணிக்கிறேன். இதில் பிக்சல் இன்ச்சஸ் சென்டிமீட்டர் இருக்கும், அதில் நான் பிக்சல் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஹைட் அப்படிங்கிறதுல 1000 அப்படிங்கிறத செட் பண்ணிவிட்டு இதுலேயும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பிக்சல் இன்ச்சஸ் இந்த மாதிரில நான் பிக்சலை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து ரெசல்யூஷன் கம்பல்சரியாக 72 செட் பண்ணிவிட்டு பிக்சல்/இன்ச்சு செலக்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் கீழே பேக்ரவுண்ட் கலர் இதெல்லாம் இருக்கும், அதில் ஒயிட் செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி நமக்கு தேவையான ஃபைல் சைஸ் கிரியேட் ஆகிரும். அதை நமக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணி சென்டர் அலைன்மெண்ட்டில் கொடுத்துட்டு நமக்கு ஏற்றாப்புல சென்டரில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம பாஸ்போர்ட் சைஸ் தேவையான ஃபோட்டோ இம்போர்ட் பண்ண போகிறேன். அதுக்காக ஃபைலில் போய் மறுபடியும் ஓப்பன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்னதுலேருந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பேபி இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நமக்கு எந்த தேவையோ அப்படிங்கிற அளவுக்கு க்ராப் பண்ணணும். அதுக்காக டூல் பாக்ஸில் க்ராப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இதை ட்ராக் பண்ணி நமக்கு எந்த அளவுக்கு பேபி இமேஜ் தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். மவுஸை வச்சு ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேலே டூல் பாக்ஸில் இங்கே மூவ் டூல் அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி க்ராப் த இமேஜ் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் தனியாக க்ராப் ஆகிடும். நெக்ஸ்ட் க்ராப் பண்ணதுக்கப்புறம் அந்த பேபி இமேஜை மவுஸை வச்சு ட்ராக் பண்ணி இழுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், உங்களோட இந்த எக்ஸசைஸில் கூடியதால் வந்துடும். அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறீங்க, இதை உங்களுக்கு எங்கே தேவையோ அதை ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் இதோட சைஸை ரொம்ப பெருசாக இருக்குது அதை ரெடியூஸ் பண்ண போகணும். ஸோ அதுக்காக நான் Ctrl+T அப்படிங்கிற ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டூலை கொடுத்து எனக்கு தேவையான அளவுக்கு இந்த பேபியோட இமேஜை நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன், இதுக்கு ஓகே அப்படிங்கிறதுக்கப்புறம் மறுபடியும் டூல் பாக்ஸில் இங்கே உங்களுக்கு தெரியும் இதில் மூவ் டூல் அப்படிங்கிற டூலை கிளிக் பண்ணி மறுபடியும் அப்ளை த ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்றாப்புல அலைன் ஆயிடும். நெக்ஸ்ட்டு நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா பேபிக்கு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்காக ஒரு சுற்றி பார்டர் ஆட் பண்ண போகிறேன். அதுக்காக எடிட்டில் போய் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் வித் அப்படிங்கிறதுல நான் 3 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதில் இருக்கக்கூடிய கலரை மென்ஷன் பண்ண போகிறேன். கலரில் இதில் பிளாக் அப்படிங்கிற கலரை செட் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கடுத்து லொக்கேஷனில் இன்சைட் சென்டர் அவுட் சைடு இருக்கும், அதில் அவுட் சைடை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த பேபி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கிரியேட் பண்ணல ஒரு பார்டர் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த லேயர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போகணும். அதில் லேயர் 1 அப்படிங்கிறத நம்ம ரைட் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணும்போது டூப்ளிகேட் லேயர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இதுலேயும் மேலே என்ன பண்ணணும், ஒரு டூப்ளிகேட் லேயர். அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் இதில் ஓகே பட்டனை மட்டும் கிளிக் பண்ணாலே போதும். அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டூப்ளிகேட் லேயர் 1 காப்பி அப்படிங்கிற செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம கர்சர் எடுத்து அந்த பேபி இமேஜில் கொண்டு வந்து அப்படியே கொஞ்சம் கீழே இறக்கணும். அப்படின்னா நமக்கு டூப்ளிகேட் இமேஜ் கீழே எங்கே தேவையோ அந்த அளவுக்கு ட்ராக் பண்ணி கீழே வச்சுக்கணும். ஸோ வச்சதுக்கப்புறம் எந்த மாதிரி அலைன்மெண்ட் தேவையோ கேப்பெல்லாம் வச்சுக்கணும். முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் லேயர் 1 காப்பி அப்படிங்கிறதே அந்த லேயரே செலக்ட் பண்ணிவிட்டு லேயரில் போய் அதில் மெர்ஜ் டவுன் அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லேயர் 1ம் இந்த இருக்கக்கூடிய லேயர் டூப்ளிகேட் லேயரும் மெர்ஜ் ஆயிரும். மறுபடியும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதே செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் லேயர் எடுக்க போகிறீங்க. அதே மாதிரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணணும், அதே ஸ்டெப் தான் திருப்பி அந்த 2 இமேஜை நம்ம 4 இமேஜாக மாற்றணும். அதுக்கடுத்து அதே மாதிரி லேயர் ஆப்ஷனை மறுபடியும் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இதுலேயும் அதே மாதிரி அதுக்கடுத்து இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் அதில் கூடிய நம்ம லேயரில் போய் மறுபடியும் மெர்ஜ் டவுன் அப்படிங்கிற அதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதோட ஷார்ட்கட் கீ Ctrl+E. மறுபடியும் என்ன பண்ண போகிறோம், திருப்பி அதே டூப்ளிகேட் லேயர் கொடுத்து அதே மாதிரி இதே ஸ்டெப்பை திருப்பி ரிப்பீட்டடாக மொத்தம் 3 டைம்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் நமக்கு 8 இமேஜ் வர்றதுக்காக இதை செய்கிறோம். திருப்பி மறுபடியும் செட் பண்ணதுக்கப்புறம் இந்த லேயர் 1 காப்பியையும் லேயரையும் மெர்ஜ் பண்ண போகிறோம். அதுக்கு அதே ஸ்டெப் தான், லேயரில் போகிறோம் மறுபடியும் மெர்ஜ் டவுன் கொடுக்கலாம். இல்லைன்னா அதோட ஷார்ட்கட் கீ Ctrl+E கொடுத்து
வச்சதுக்கப்புறம் நமக்கு தேவையான மாதிரி எங்கே அலைன்மெண்ட் தேவையோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு ஃபைனலி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.